திருச்சிற்றம்பலம். நீரு சேர்வதோ மேனியர் நேரிழை கூறு சேர்வதோர் கோலமாய் பாரு சேர்தலை கையற்பாராய் துறை ஆறு சேர் சடை அண்ணலே. ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் மிதையன்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் நடுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போது 9வது வகுப்பில் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் வகுப்பை வழமை போல ஐயா அவர்கள் ஆரம்பிப்பார். திருச்சிற்றம்பலம். காப்பியமும் தோத்திரமும் புலவர் பாடிக் கவிஞ்செய்ய பேரழகு பூண்ட அன்னை யாப்பியலும் அணியலும் பொருளின் பாங்கும் இனிமை உற அமைந்த செல்வி பன்னர் பல்லோர் பாப்பயில தொண்டு கொண்ட தெய்வப்பாவை பழம் புலவோர் குழுவருளை பெற வைத்து ஆண்டு பூப்பயிலும் பெரும் புகழ் சேர் தமிழாம் தேவி புதுமலர் தாள் சிரம் வைத்து போற்றி வாழ்வாம் என்று தமிழன்னையை என் சிரமேற்கொள்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கங்கள். வழமை போல நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய உலக சைவ பேரவையினுடைய அதன் உத்தியோகத்தர்களுடைய பணியாளர்களுடைய சேவையாளர்களுடைய பணிகளை நான் பாராட்டி ஆக வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே ஒரு முகஸ்துதிக்காக நான் சொல்லவில்லை. நீங்கள் பல விடயங்களை எடுத்து செய்து கொண்டிருப்பது மிகச் சிறந்த சேவையாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. அடியேனும் அவ்வாறே பார்க்கிறேன். இந்த வகுப்பினையும் அழகாக நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல இந்த வகுப்புக்கு அக்கறையோடு வரவு தந்து இந்த பாடங்களை கேட்டு பயன்பெறுகின்ற மாணாக்கமணிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களும் நன்றிகள். வழமை போல நாங்கள் இன்று வகுப்புக்கு நேரடியாக வருவோம். 9வது வகுப்பிலே நாங்கள் சந்திக்கிறோம். அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சென்ற 8 வகுப்புகளிலும் நாங்கள் பல்வேறு விஷயங்களை பல கோணங்களிலே முடிந்த அளவு நாங்கள் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். அதிலே உங்களுக்கு
மிகுந்த பயன்பாடு கிடைத்திருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. தொடர்ந்து எங்களுடைய பணியை நாங்கள் செய்ய வேண்டும். வெற்றிகரமாக இந்த இலக்கண வகுப்பை யாப்பிலக்கண வகுப்போடு நிறைவு செய்ய வேண்டும் என்பது அடியேனுடைய ஆசை. இன்று நாங்கள் உருபியலை பார்ப்போம். உருபியல் உங்களுக்கு தெரியும். உருபு இயல், உருபுகளை பற்றிய இயல். உருபுகள் எவ்வாறு புணர்கின்றன? உருபுகள் என்பது எவை? வேற்றுமை உருபுகள். முன்பே நாங்கள் படித்திருக்கோம். முதலாவது வேற்றுமையையும் 8வது வேற்றுமையையும் தவிர்த்து 6 வேற்றுமைகளும் உருபுகள் கொண்டிருக்கின்றன. அவை இப்பொழுது எப்படி புணரப் போகிறது? பெயர் சொற்களோடு. இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூத்திரத்திலும் அல்லது ஒவ்வொரு வியாக்கியானங்களிலும் இலக்கண விளக்கங்களிலே ஆறுமுகனாளர் அப்படித்தான் சொல்வார். இலக்கணகாரருடைய போக்கே அப்படித்தான். ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு எழுத்திலும் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் நிறைந்த பொருள் மறைந்திருக்கும். அவ்வேற்றுமை உருவுகள் பெயர் சொற்களோடு புணருவதை இந்த உருவியல் சொல்லித் தருகிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். அவ்வாறு அந்த புணர்ச்சி நடைபெறுகின்ற நேரத்திலே ஒரு சம்பவம் அங்கு நடைபெறுகிறது. தொல்காப்பியர் சொல்கிறார். இப்ப ஒரு சம்பவம் நடைபெற்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு பயன் அல்லது ஒரு பிறப்பு இருக்கும். புணர்ச்சி நடந்தால் உயிரினங்களுக்கிடையே என்ன விளைவு, என்ன பிறப்பு என்று உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு பிறப்பு இங்கே நடைபெறுகிறது என்று இந்த இலக்கணகாரர்கள், உரையாசிரியர்கள் பல்வேறு வகைப்பட எடுத்துச் சொல்வார். இங்கு இந்த வேற்றுமை உருவுகள் பெயர் சொற்களோடு புணருகின்ற நேரத்திலே சார்புகள், அதாவது அதை சார்ந்து சேர்ந்து வருகின்ற பிறப்பு ஒன்று நடைபெறுகிறதாம். அது சாரியைகளின் பிறப்பு. தோற்றம் பெறுகின்றன. அப்படி தோற்றம் பெறுகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த வேற்றுமை உருவுகள் அல்லது புணர வந்த சொல் இவற்றுக்கிடையே மாற்றங்கள் நடைபெறுகின்றன. அதை நாங்கள் அவதானிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அது எவ்வாறு நிகழ்கின்றது, அதனுடைய தாத்பரியம் எப்படி என்பதை இந்த உருவியல் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆனா இது கொஞ்சம் சிறிய ஒரு இயல் தான். 30 நூற்பாக்கள், சூத்திரங்கள் இதிலே அடங்கி இருக்கின்றன. அவற்றின் ஊடாக அந்த சாரியைகள் எப்படி தோற்றம் பெறுகின்றன அடிப்படையை நாங்கள் முன்பே பார்த்திருக்கிறோம். முதல் நான் சொன்னேன், நாங்கள் கற்கப் போகின்ற இறுதி இயல்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த புணர்ச்சிகளை பற்றியும் சில விஷயங்களை பற்றியும் விளக்கமாக வரும். ஆகையினாலே முன்பு படித்தது போல தெரிந்தாலும் அதுல புதிய விஷயங்கள் இருக்கும். அதை நாங்கள் அவதானமாக நோக்குதல் வேண்டும். என்ன வரும் என்று சொல்கிறார் என்றால், சாரியை வரும். சாரியைக்கு நான் வரைவிலக்கணம் சொல்லிவிட்டேன். 2 சொற்களுக்கு நடுவிலே வருவது, பெரும்பாலும் பொருள் இல்லாதது, ஓசை நயத்தை தருவது, பொருளை வலுப்படுத்துவது என்றெல்லாம் நாங்கள் சாரியை பற்றி பார்த்திருக்கோம். இவ்வாறு இந்த உருவுகள் புணருகின்ற வேளையிலே இன் என்ற சாரியை தோன்றுமா? இன் இன் சாரியை, அதுக்கு பொருள் இருக்கா? இல்லை. இதுல இன்னொரு விஷயம், நான் சொல்லதிகாரம் வருகின்ற பொழுது உங்களுக்கு நான் சொல்லுவேன்.
அதை நான் இப்பொழுது நான் கொண்டு வந்து குழப்பவில்லை. சரி, இன்சாரியை தோன்றும். எப்பொழுது தோன்றும் என்றால், அகர ஈறு முதலியவற்றில் வேற்றுமை உருபுகள் வந்து புணருகின்ற வேளையிலே இன்சாரியை தோன்றும். சரிதானே? அ, ஆ, உ, ஊ, ஏ, ஔ என்னும் அப்பால் ஆறன் நிலைமொழி முன்னர் வேற்றுமை உருவிற்கு இன்னே சாரியை. 174 சூத்திரம். வேற்றுமை உருவுக்கு இன் ஏ சாரியை என்று சொல்லி, இன்தான் சாரி. அதாவது அகர ஈறு ஆனா, ஆவன்னா, ஊனா, அந்த இதை பார்க்க வேண்டும். இதை நான் முதலே சொன்னேன், வர்க்கம் என்று பார்க்க வேண்டும். எவ்வளவு உயிரெழுத்தினுடைய வர்க்கம். அப்ப அந்த அகர ஈறு நிற்கிறது நிலைமொழியாக. வேற்றுமை உருவாக ஒரு மறுமொழி வந்து புணர்கிறது. வருகின்ற பொழுது என்ன நடக்கும்? இன் என்ற சாரியை வருமா. என்னும் அப்பாலாரான் நிலைமொழி முன்னர் வேற்றுமை உருவிற்கு இன்னே சாரியை. அடுத்த பக்கம் ஐயா. அப்ப இந்த புணர்ச்சி நடைபெறுகின்ற நேரத்திலே ஒரு பிறப்பு நடைபெறுகிறது. அந்த பிறப்பு இன் என்ற சாரிகையாகும் என்று சொல்ற. சரியல்லவா? அந்த ஆறையும், அதாவது இந்த எழுத்து, இந்த 6 எழுத்து முன்னே உயிரெழுத்து தரப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த 6 எழுத்தை ஈறாக உடைய நிலைமொழிகளின் முன்னால், உங்களுக்கு ஏற்கனவே அந்த விதியெல்லாம் நன்றாக தெரியும். மேசையிலே இடக்கைக்கு முன்னாலே இருப்பது நிலைமொழி, வலக்கைக்கு முன்னாலே இருப்பது வருமொழி அல்லது குறித்து வருகிற முன்னால். அப்படி இருக்கின்ற நேரத்திலே வேற்றுமை உறுப்புகள் வருமொழியாய் வந்த நிலைமைக்கு இடை வரும் சாரியை இன்சாரியே ஆகும். அப்படியான நிலையில், அதாவது இந்த 6 எழுத்துக்களை ஈறாக உடைய நிலைமொழியோடு வேற்றுமை உருவுகளை கொண்ட முதல் மொழியாக கொண்ட வருமொழிகள் வந்து புணர்கின்ற பொழுது மட்டும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும், மற்ற நேரங்கள்ல இல்லை. சொற்கள் மாறும், எழுத்துகள் மாறும், முதல் எழுத்து மாறும், நிலைமொழி மாறும், ஈரெழுத்து மாறும். அந்த நேரத்துல விதியும் மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. சரி, எப்படி என்று பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டுகளை கொஞ்சம் அவதானமா பாருங்க. இந்த விழ என்பதை தொல்காப்பியர், நன்னூலார், ஏனைய பல ஆட்கள் அடிக்கடி காட்டுவாங்க. காரணம் என்னென்றால், அகரத்திலே முடிகின்ற சொற்கள் மிக மிக குறை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், பார்த்திருக்கிறீர்கள். இந்த விழ என்பது, நாங்க விளாங்காயன்னு சொல்கிறோம் அல்லவா? அது காய்க்கின்ற மரம், விழாமரம். விழ என்பதுதான் அது சரியான பதம். அது எங்களுடைய சைவ சமயத்திலும் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு மரமாக இருக்கிறது விழ. யாப்பிலக்கணத்திலும் கூவிளங்காய் என்று அடையாள சூத்திரங்கள் வரும், வாய்ப்பாடுகள் வரும். அதை நாங்கள் பிறகு ஆகையினாலே இந்த விழ என்பதை அடிக்கடி அவர்கள் உதாரணத்தை எடுக்கின்றார்கள். நீங்கள் முடிந்தால் அகரத்திலே நிறைவடைகின்ற வேறு சொற்களை எடுத்து புணர்ச்சி விதிகளுக்கு அமைய புணர்ந்து பார்க்கலாம். அப்ப விழ என்பது அகரத்திலே முடிகிறது. ஈறு அகரம் விழ. விழ கூட்டல் ஐ. எத்தனையாவது வேற்றுமை அங்கே போட்டிருக்கிறேன், பார்த்து பாருங்கள். 2வது வேற்றுமை. 2வது வேற்றுமையின் உருபு ஐ. அப்ப இந்த விழ என்ற சொல்லோடு 2வது வேற்றுமையின் உருவாகிய ஐ வந்து புணர்கின்ற பொழுது என்ன வர வேண்டும்? இன்சாரியை வர வேண்டும். வந்தது.
விள கூட்டல் இன் கூட்டல் ஐ விளவினை. சிலர் கேட்கக்கூடும், அப்ப விள கூட்டல் ஐ விளவை என்று சொல்லக்கூடாதா என்றால் சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, இலக்கணம் சொல்லித்தர வேண்டும். இலக்கணம் இல்லாத நாங்களாக கற்பனை செய்து கொண்டு இப்படி வந்த என்ன என்றெல்லாம் விதண்டாவாதம் என்று சொல்லப்படுகின்ற வாதத்தை தமிழ் மொழிக்கு செய்யக்கூடாது. அப்ப விள கூட்டல் ஐ விளவினை பாத்துங்க, இந்நடுவுல வந்துட்டல்ல. இரண்டாவது வேற்றுமை உருவு. சரி, மூன்றாவது வேற்றுமை உருவு ஒடு. ஒடுவத்தான் இதுவரைக்கும் தொல்காப்பியர் சொல்லிக் கொண்டு வரார். ஆலை இன்னும் அவர் சொல்ல இல்லை. நன்னூனால்தான் அதை மிகவும் அழுத்தி சொல்லி இருக்கு. பிறகு வரும் ஒரு சந்தர்ப்பத்திலே பார்ப்போம். அப்ப விள கூட்டல் ஒடு விளவினொடு இன் வந்துச்சு. விள இன் ஒடு விளவினொடு. விள இன் ஓடு விளவினோடு. சரி, இன்சாரியை அங்கே பிறந்து விட்டது. மூன்றாவது வேற்றுமையும் பார்த்து, நாலாவது வேற்றுமையின் உருவு கு. அது ஒன்றுதான் உருவு, நாலாம் வேற்றுமை. அப்ப விள கூட்டல் கூ விளவிற்கு அல்லது விளவினற்கு ரெண்டும் சரி. சரி என்று பிறகு சேனாவரையர் அதை உறுதி செய்திருக்கிறார். உரையை படிக்கின்ற பொழுது அந்த விளக்கங்கள் வேறு. அப்ப விள கூட்டல் இன் கூட்டல் கூ விளவிற்கு அல்லது விளவினற்கு என்று அந்த இன் என்கின்ற சாரியை அங்கே அழகாக நடுவிலே தோன்றி அந்த இரண்டு சொற்களையும் இணைத்து வைக்கிறார். சரியல்லவா? அடுத்த பக்கம் போய்யா. அப்ப இந்த சேர்ப்பு, அந்த இணைப்பிலே அந்த புணர்ச்சி நடைபெறுகின்ற பொழுது எந்த அளவுக்கு எவ்வளவு அழகாக அந்த இன்சாரியை தோன்றுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். சரி, ஏன் இந்த இன்சாரியை என்றொரு சாரியை தோன்ற வேண்டும் என்றும் ஐயம் வரலாம். இப்ப விள ஐயை விளவை என்றால் எவ்வளவு நல்ல இல்லை. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, இட் டசன்ட் மேக் சென்ஸ். என்ன அவ்வளவு நல்ல. இப்ப விள கூட்டல் கூ விளக்கு என்று சொன்னா, விளக்கு என்ற ஒரு சாமான் ஏற்கனவே இருக்கு தமிழ்ல. ஆகையினால அந்த சொல்லாகிவிடும். அப்ப அப்படி சொல்லக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சாங்க இந்த அனுபூதிமான்கள், இந்த ஞானிகள் யோசிச்சாங்க. தொல்காப்பியர் சிந்தித்தார். இடையிலே ஒரு சாரியை கொண்டு வந்தார், பொருத்தமாக கொண்டு வந்தார், அழகாக கொண்டு வந்தார். அப்ப விள கூ விளவிக்கு விளவினற்கு நான் சொல்லணும், வேற விளக்கு என்று சொல்லக்கூடாது. அது போலதான் எல்லாம். இப்ப அஞ்சாவது வேற்றுமையினுடைய உருவு இன். அப்ப விள இன் இன் ஏன் ரெண்டு தடவை இன் வந்துச்சு? ஒன்று சாரியை, நடுவில் இருப்பது சாரியை, இங்கால இருக்கிறது வேற்றுமை உருவு. ஆகையினால் அங்கு ரெண்டு தரம் நான் காட்டி இருக்கிறேன். விளவினின், விளவின் என்று சொன்னாலும் அது குற்றமில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இடையிலே ஒரு இன் வராமல் போவது போல எங்க சாரியை காணல என்று கேட்கலாம் அல்லவா? ஆகையினாலே விளவினின், அந்த விளாமரத்தினின், விளாமரத்தினுடைய என்று. அப்ப விள இன் அது என்கின்ற ஆறாவது வேற்றுமை உறுப்பு, அது ஆறாவது வேற்றுமை உறுப்பு. அது புணர்கிறது. விள கூட்டல் அது விளவினது. அழகாக, சரிதானே? இதே போல ஏழாவது வேற்றுமை உருவை பாருங்கள். கண். இந்த அது என்பது உடைமை பொருளில் வரும் என்று சொல்லியிருக்கு. இப்ப இந்த விள என்கின்ற மரத்தினுடைய என்பதுதான் இந்த விளவினது என்பதன் பொருளாகும். சரியல்லவா? அதே போல ஏழாவது வேற்றுமை உருவு கண் இடப்பொருளில் வரும். அது ஒரு இடத்தைத்தான் குறிப்பிடும்.
மலையின் கண் என்றால் மலையிலே. அப்ப பிறகு வந்த இலக்கணகாரர்கள் புதிய புதிய அணுகுமுறைகளை கொண்டு வந்த பொழுது பேச்சு தமிழிலும் வழக்கிலும் மாற்றங்கள் வந்த பொழுது வேறு வேறு சொற்கள் வந்தன. அவற்றையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி விட முடியாது. எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்துத்தான் நாங்கள் இந்த இலக்கணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு எது பிழை எது சரி என்று எங்களுக்கு தெரிய வரும். எத்தனையோ நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அதுபோல அப்ப விழ கூட்டல் கண், அதாவது அந்த விளாமரத்தின் கண், இந்த விளாமரத்திலே கதைக்கின்ற பொழுது அந்த விளாமரத்திலே இலை இருக்கிறது, அந்த விளாமரத்தின் மேலே குருவிகள் இருக்கின்றது, அல்லது அந்த விளாமரத்தின் மேலே கிளை இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் விளவின் கண் என்று பாவிக்கிறேன். கண் இடப்பு. அப்புறம் எங்களுடைய திருமுறைகளிலே பல இடங்களில் எல்லாம் இந்த கண் வரும் அடிக்கடி. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இன்னும் பார்க்க. சரி, அப்ப இது இந்த விளவை வைத்துக் கொண்டு இந்த விளாம் மரம், விளம் என்ற மரத்தை வைத்து நாங்கள் பார்த்தோம் இந்த 6 உருவுகளும் எவ்வாறு புணர்ந்தது என்று. முதலாவது சொன்ன அ இரு கொண்ட சொல் விள. இதுபோல நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்களே பார்க்க வேண்டும். நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தால் எனக்கு நேரப்பற்றாக்குறை ஏற்படும். ஆவண்ணாவை பார்ப்போம். அதுவும் உயிர் ஏறு. நீங்க வேறு சொற்களையும் எடுக்கலாம். நான் இலகுவுக்காக உதாரணம் காட்டுவதற்காகவும் நான் அந்த ஆவை எடுத்திருக்கேன். ஆ கூட்டல் ஐ ஆவினை. இன்னும் நாங்க சாரிய வந்துட்டு ஆ கூட்டல் ஐ ஆவை என்று சொல்லக்கூடாதோ என்று கேட்கக்கூடாது. வராது. அதுக்கு வேற பொருள் வந்துவிடும். எப்பொழுதும் இந்த இலக்கணம் கற்கின்ற பொழுது நாங்கள் ஒரு சொல்லை உருவாக்கினார் நாங்களாக. சரி, இப்படி வந்தால் என்ன என்று நீங்கள் நினைத்தால் நல்ல உங்களுடைய சிந்தனைகள் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன என்று காட்டுகிறது. நல்ல வரவேற்கத்தக்கது. உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் உருவாக்கி பார்க்கின்ற அல்லது எண்ணத்திலே கொண்டு வருகின்ற சொல் ஏற்கனவே இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆகூட்டலை ஆவை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆவை என்றால் வேறொரு சந்தர்ப்பத்தில் பசுமாட்டை என்று வந்துடும். ஆவையும் ஐயையும் கூட்டி ஆவை, ஆவை விரட்டினான். சின்ன பொடியும் வந்து பிரம்பெடுத்து பசுமாடு நீக்கி விரட்டுறான். ஆவை விரட்டினான் என்று சொன்னால் அது இந்த புணர்ச்சியோ என்றால் இல்லை, வரவில்லை, பிழை. அது வேற நிலைமை. அப்ப இந்த நிலைமையில ஆ கூட்டலை ஆவினை வர வேண்டும். வந்து ஆ கூட்டல் கூட்டல் ஒடு ஆவினொடு, ஆ கூட்டல் கூட்டல் ஓடு ஆவினோடு, ஆ கூட்டல் கூ ஆவினுக்கு. ஆவிக்கு இல்லை. சரிதானே? புரியுது நினைக்கிறேன். அப்ப ஆ கூட்டல் கூ, அந்த கூ என்கின்ற 4வது வேற்றுமை வந்து சேர்ந்தவுடனே ஆவினுக்கு. அப்ப இந்த எழுத்துகள் இப்படி வந்து அந்த உயிரெழுத்தின் இறுதி எழுத்து நிலைமொழியாக இருந்து உருவுகள் வருமொழியாக வருகின்ற பொழுது என்ற சாரியை மத்தியிலே வரும் என்று பார்த்தோம். இந்த எடுத்துக்காட்டு திருமுறையை பாருங்க. அப்பர் சுவாமிகள் 4வது திருமுறையிலே இதை அருளி செய்திருக்க. அவங்க எல்லாம் எப்படி இந்த இலக்கணத்தை நினைச்சு படிச்சாங்கன்னு தான் நான் உண்மையிலே ஆச்சரியப்படுறேன். அப்ப அவர் பூ கூட்டல் கூ பூக்கு என்று சொல்லக்கூடாது. சொன்னால் அது சரியான தமிழும் இல்லை, இலக்கண தமிழும் இல்லை. அப்ப என்ன நாங்கள் படித்தோம்? பூ கூட்டல் பூவினுக்கு என்று நடுவிலே சாரியை வர வேண்டும். வந்தது பூவினுக்கு அருங்கலம்.
பொங்குதாமரை. அடுத்த சீருக்கு போறேன். ஆ கூட்டல் கூ ஆவினுக்கு. நாங்க படிச்சிட்டோம். அத அப்பர் சுவாமிகள் என்ன வடிவ அடுத்த ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல். கோவினுக்கு அருங்கலம் கோ கூட்டல் கூ கோவினுக்கு போன்றால் அரசன். கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நா கூட்டல் பூ நாவினுக்கு இன்சாரியே வந்துட்டு பாருங்க. பூவினுக்கு ஆவினுக்கு கோவினுக்கு நாவினுக்கு என்று அந்த 4 சீர்களிலும் உருவுகள் வந்து புணர்ந்த பொழுது இன்சாரியை வந்ததை அப்பர் சுவாமிகள் அழகாக காட்டுகிறார். பூவினுக்கு அருங்கலம் பொங்குதாமரை. அருங்கலம் என்பது ஒரு அழகிய ஆபரணம், அணிகலன். பூவை பொறுத்தளவில் அதுக்கு ஒரு அணிகலன், அழகிய அணிகலன் என்னவென்றால் பொங்கி நிற்கின்ற நல்ல மலர்ந்த தாமரை. ஆவென்றால் பசுவுக்கு அழகான ஒரு பொருத்தமான ஆபரணம் என்னவென்றால் அரணஞ்சாடுதல், அஞ்சாடுதல். அஞ்சாடுதல் என்றால் என்ன? பஞ்சகவியங்கள் அஞ்சாலும் அதான் வடமொழியில பஞ்சகவியம் என்று சொல்றோம். அந்த 5 நாளும் அபிஷேகம் செய்யும். அரண் என்றால் சிவபெருமான். சிவபெருமானை லிங்க வடிவில் இருக்கின்றவனை பஞ்சகவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்வதுதான் பசுவுக்கு அணியாகும். ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல். கோவினுக்கு கோனால் மன்னன், அரசு. அவனுக்கு என்ன அருங்கலம், அழகான அணி? அவனுக்கு என்ன? கோட்டம். கோட்டம் என்றால் வளைவு. அவனுடைய செங்கோல் வளையக்கூடாது, நிமிர்ந்த செங்கோல் இருக்கும். அது அவனுக்கு அருங்கலம். எங்களுடைய நாவுக்கு என்ன அருங்கலம் என்றால் நமச்சிவாயவே. இதுல ஒரு சின்ன ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புறேன். நமச்சிவாய என்றால் நடுவுல இச்சன்னா வந்தால் அது நாமம். நாதன் நாமம் நமச்சிவாயவே என்றுதான் நாங்க பாடுகிறோம். நாதன் நாமம் நம சிவாயவே என்று சொல்லக்கூடாது. அது நம சிவாய் என்றால் அஞ்செழுத்து மந்திரம். நமச்சிவாய் என்றால் அது அஞ்செழுத்து மந்திரமாகவும் பேராகவும் இறைவனுடைய நாமமாகவும் இருக்க வேண்டும், உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் அவர் நாவினுக்கு அருங்கலம் என்றார். இப்ப நாவுக்கு அருங்கலம் நமச்சிவாயோட நாமத்தை சொல்லும்னா நமச்சிவாயே. எல்லாரும் திருப்பி அவங்கெல்லாம் சொன்னா எல்லாரும் திடீரென்று சிவாயனம் என்று சொல்லுங்க சொல்லித்தர. லோக பந்தத்திலே இருக்கின்ற எங்களுக்கு இந்த பக்குவம் வரும் வரைக்கும் நமச்சிவாய தான் சொல்ல வேண்டும். அதனாலதான் எங்களோட தமிழர்களுக்கு பேர் இருக்கு நமச்சிவாயம். அவருடைய பேர் என்ன? அச்சனை வச்சு நமசிவாயம் சொல்லக்கூடாது. அவர் பேர் நமச்சிவாயம். இச்சன்னா போடவர். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்ப்போம். இதே போல நீங்க பாவனாவுக்கு பார்த்தோம். உ ஊ ஏ ஔ ஆகிய உயிர்களுக்கும் நீங்கள் சேர்த்து இந்த உதாரணங்களை பார்த்து கொள்ளுங்கள். எப்படி இந்த உருபுகள் வந்து புணர்கின்றன. அதாவது அப்படி புணர்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கு இன்சாரியை வரும். அந்த சாரியை வருகின்ற பொழுது எப்படி வருகிறது என்பதை நீங்கள் அவற்றிலே கண்டுகொள்ளலாம். இதில் ஒரு குறிப்பு, இந்த ஔ என்கின்ற ஈறும் மிகவும் அரிது. கௌ என்ற ஒரு சொல்லைத்தான் வைத்துக் கொண்டு பார்க்கிறோம். அப்ப கௌ கூட்டல் ஐ கௌவை, கௌ கூட்டல் இன் அது கௌவினது என்று வரும். அப்படி நீங்கள் மற்ற எழுத்துக்களையும் நீங்கள் பார்த்து ஒரு பயிற்சியாக வீட்டிலே ஃப்ரீ நேரத்துல பயிற்சியாக நீங்க தேடி பார்த்து அந்த ஊ ஊ ஏக்கு செய்கிறது நல்லது என்று நான் நினைக்கிறேன். சரி, அடுத்ததுக்கு போவோம். அப்ப அங்க இன்சாரியை பார்த்தோம். இப்பொழுது இன்னொரு சாரியை வரப்போகிறது. வற்று என்று பெயர். அது வற்றுச்சாரி.
அகர ஈறுக்கு பன்மை பெயர்கள் வரும் புலி. நாங்க ஏற்கனவே பார்த்தது ஒருமை. அப்ப பன்மை பெயர்கள் வரும் புலி வருகின்ற பொழுது வற்றுச்சாரியே வரும். பல்லவையின் உதலிய அகர இருபெயர் மற்றொடு சிவனல் எச்சமென்றே 175வது சூத்திரம். அது எச்சமில்லை, அவர் மிச்சமாக அங்கு வருவதற்கு இல்லை. ஒளிஞ்சு வராது, அதுதான் வரும், வேறொன்று வராது. என்ன வராது? பன்மை பொருளை கருதின பெயர்களின் இறுதி அகரமானது வற்றிச்சாரியையோடு பொருந்துதலை ஒளிதல் இல்லை. அங்கு வற்றிச்சாரியை வரும். ஏற்கனவே இன்சாரியை வந்தது போல இங்கு வற்றிச்சாரியை வரப்போறது பார்க்க. எடுத்துக்காட்டு, நான் ஒரு பிளவிட்ட பல் இல்ல பல, நான் ஐயாவிடம் குறிப்பிட்டு சொல்லி இருந்தேன். பல, அப்ப பல கூட்டலாய் பலவற்றை, அங்க வற்று வந்து பாத்தீங்களா இடையில. சில கூட்டலாய் சிலவற்றை, அப்ப அங்க வற்றை வற்றை சொல்றது வற்று சாரியை. பல கூட்டலை பலவற்றை, அதை தொல்காப்பியர் பல்லவை என்றும் சொல்வார். அதனால்தான் நாங்க பலவற்றை பலவற்றை பல்லவற்றை என்றும் சொல்லப்படும். தொல்காப்பியர் பல்லவற்றை என்று சொல்றார். இன்றைய பேச்சு தமிழிலே நடைமுறையிலே இலக்கணத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையிலே பலவற்றை என்று வந்திருக்கிறது. அப்ப அங்க என்ன நடக்கிறது என்றால், பன்மை பொருளை குறிக்க வந்த சொல் பல, அதோடு இந்த உருபு ஐ சேர்ந்ததும் அது இடையிலே வற்றிச்சாரியை வந்து பலவற்றை என்று மாறுகிறது. இவ்வாறே பலவற்றொடு, பலவற்றிற்கு, பலவற்றின், பலவற்றினது, பலவற்றின் கண், அந்த 6 உருவும் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த 6 உருவும் புணர்ந்த பொழுது பன்மை பொருளிற்கு அடுத்ததாக மத்தியிலே அற்று என்ற சாரியே வந்தது. அதை சொல்கின்ற பொழுது பலவற்று, பலவற்றிற்கு, பலவற்றின், பலவற்றினது, பலவற்றின் கண் என்று சொல்கிறோம். விரித்து தனியாக சொல்லுகின்ற பொழுது, தனிச்சொல்லாக சொல்லுகின்ற பொழுது பற்று, பற்று என்ற சாரியை வரும் என்று சொல்கிறார். அதே போல இந்த இதே வற்றுச்சாரியை யா யாவை என்ற வினா எழுத்துகளுக்கும் வரும் என்று சொல்றார். யா வினா எழுத்து, கூட்டல் ஐ யாவை, யா கூட்டல் இன் யாவற்றின், யா கூட்டல் கண் யாவற்றின் கண். பாத்தீங்களா? அப்ப இங்கேயும் அந்த வற்றுச்சாரியை வந்து அழகாக அந்த சொல் புணர்ந்து எங்களுக்கு அந்த சாரியை எப்படி வந்து புணர்ந்தது என்பதை அழகாக காட்டி தந்திருக்கிறது. தொல்காப்பியர் சொன்ன வழி நாங்கள் அதை புரிந்து கொள்வோமாக. அடுத்த பக்கம் ஐயா, இதே வழி நாங்கள் பார்க்கிறோம். அந்த எழுத்தை பார்த்தோம் அல்லவா? அப்ப உகரையீர பார்த்தால் என்ன நடக்கும் என்றால், அந்த சுட்டு என்று சொல்கின்ற பொழுது அது சுட்டு என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உகர ஈற்றிற்கு ஏனென்றால் உ சுட்டல்லவா, அந்த இந்த உந்த எல்லாம் நாங்கள் சுட்டெழுத்துக்கள் என்று பார்த்தோம். அப்ப இங்க சுட்டெழுத்து உகர ஈறு வருகிறது. அது, இது, உது. அப்ப அந்த தூணா மூன்றுக்கும் உகரம் ஏறி அது குற்றியல் ஓரமாக மாறியிருக்கு. அதோடு இந்த ஐ, இந்த இன், கூ, கண் எல்லாம் வந்து புணர்ந்தால் என்னவாகும் என்பதை இங்கு சொல்லித் தருகிறார். சுட்டெழுத்தினை முதலாக உடைய உகர வீட்டு சொல்லானது அன்சாரியையோடும் பொருந்தி தான் பொருந்திய மெய்யை ஒழித்து உகரம் கெடும் என்று சொல்ல. உகரம் கெடுமா பாருங்க, அதுவுக்கு கடைசியில ஊ இருக்கு, ஐயோட புணர்கிறார், 2ஆம் வேற்றுமை உருவோட புணர்கிறார். புணர்கின்ற பொழுது அதனை அன்பரும், அது அன்
என்ன நடக்கும்? அந்த உகரம் கெட்டு போயிடும். அது என்றது பூ இல்லாம அத நை பூ மறைஞ்சு போச்சு, கெட்டு போச்சு. இது ஐ இதனை, உது ஐ உதனை. சரிதானே? அப்ப இங்க உகரம் கெடுகுது, அன் என்ற சாரியே வருகிறது. இன்சாரியே அங்க முதல்ல வந்தது, அது வேற நிலையில். பட்டிச்சாரியே பிறகு ஒரு நிலையில வந்துச்சு. இப்ப அன்சாரியே வருகிறது. அது என்கின்ற, இது என்கின்ற, உது என்கின்ற வினா எழுத்துகளின் முன்ன, சுட்டெழுத்துகளின் முன்னால், நினைக்கவும் யா யாவன்னதான் வினா எழுத்து, சுட்டெழுத்துகளின் முன்னால் இந்த ஐ என்கின்ற உருவு வருகின்ற பொழுது அன்சாரியை வரும், உகரம் கெடும். மறந்து விடக்கூடாது. அடுத்த பக்கம் போங்கய்யா. இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த புணர்ச்சி கொஞ்சம் லைட்ல போட்டுவார். இந்த புணர்ச்சி விதிகளுக்கு அமைய இந்த வேற்றுமை உருவுகளின் புணர்ச்சியினால் சாரியை எப்படி தோன்றிற்று, அதன் ஓசை அல்லது அதன் இணைவு பொருள் எப்படி அமைந்தது என்பதையும் தொல்காப்பியர் அங்கே மறைமுகமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப இதே போல நீங்க ஏனைய உறுப்புகளோடு பூ, இன், அது, கண் ஆகியவற்றோடும் நீங்கள் ஒட்டி பார்க்க. ஏனென்றால் இதை உங்களுக்கு ஒரு பயிற்சியாகத்தான் நான் இதை மனதிலே நினைத்து சொல்கிறேன். முடிந்தால் நீங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது இதை ஒட்டிப்பார் ஏனைய சொற்களோடு, அந்த குறிப்பிட்ட அந்த சொற்களோடு. இந்த அந்த உதாரணத்துக்கு இப்பொழுது அந்த அது இருக்கல்லவா, அது, இது, ஊது, இதோட நீங்க அந்த ஒடு, பூ, இன், அது, கண் ஒட்டிப்பாரு. உங்களுக்கு இப்ப உடனே தெரிஞ்சிருக்கு. அதனோடு அன்பரவணும் இல்ல, அதனோடு, அதற்கு, அதன், அதனது அல்லது அதனது, அதன் கண், அதன் கண் என்று வரும். சரியான, இதை நீங்களும் பயிற்சி பண்ணி பாருங்க. இதே வழியில இப்படி நாங்க பார்ப்பது போல ஐகார ஈறு, இப்ப நாங்க இந்த ஈறுக்கெல்லாம் பார்த்தோம் அல்லவா, தூ வந்தோடனே தூ மறையுது, உகரம் மறையுது, தூ வந்தது, ஏனைய ஈறுகளோடு எப்படி இது புணர்ந்து இந்த சாரிகள் தோன்றி என்று பார்த்த இதே வழியில ஐகார ஈற்றுக்கும் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஐகார ஈற்றுல முடிகிற சொற்களை நீங்கள் கண்டுபிடிச்சு, இப்ப பனை ஐகார ஈறு, ஐ பனை கூட்டல் ஐ பனையை என்று சொல்வது போல என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்கின்ற பொழுது சில சொற்களுக்கு குறிப்பாக சொல்லி அதை நாங்கள் புரிந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே வற்றிச்சாரியை வரும். எதற்கு? இங்கே அவர் ஏற்கனவே குறிப்பிட்ட சுட்டு சொற்களுக்கு வற்றிச்சாரியை வரும். ஐயென்று முடிந்தது அவை, ஐ பன்மை என்று நாங்கள் முதல் ஆரம்பத்தில் சொன்னோம் அல்லவா, பன்மை ஏற்கனவே ஒருமைக்கு சொல்லி இப்பொழுது பன்மைக்கு சொல்லி கொண்டு வருகிறார் அல்லவா. ஆகையினாலே இங்க அவை என்பது பன்மை, அது ஐகார ஈறு. அவை கூட்டல் ஐ அவற்றை, இவை கூட்டல் ஐ இவற்றை, உவை கூட்டல் ஐ உவற்றை. அங்க அது கெடுவ, அந்த ஐகாரம் கட்டி இங்க ஐகாரம். இப்படி நீங்கள் ஒடு, பூ, இன், அது, கண் ஆகியவற்றிற்கு பொருத்தி பார்த்து அதன் தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த பக்கம் போங்க. சரி, இப்ப நாங்க ஒவ்வொரு ஈரா பார்த்து வந்தோம். அகர ஈறு, ஆ ஈறு, உகர ஈறு பார்த்து தொல்காப்பியருடைய வழியின்படி நான் அனாவசியமானதை விட்டு விட்டேன். நீ என்கின்ற ஈகார ஈறு வருகிறது. ஈகாரம் நீ நடில். நீ என்ற ஈகார ஈறு வந்து அதற்கு வருமொழியிலே இந்த உருவுகள் வந்தால்
எப்படி நடக்கும், என்ன விளையும், என்ன பிறக்கும் என்று இந்த சூத்திரத்திலே சொல்கிறார். நீ என் ஒரு பெயர் நெடு முதல் குறுகும் ஆவையின் நகரம் ஒற்றாகுமே. அப்ப நீ என்ற ஒரு பெயர், நீ என்றது பெயர், பெயர்ச்சொல். முன்னிலையிலே ஒருவரை குறிக்கின்ற பொழுது நீ என்று சொல். நெடுமுதல் குறுகுமா, நீ என்பது குறுகி நீ ஆகும். அதாவது நெடில் குறுகி குறிலாகும். எப்ப ஆவையின் அப்படி வருகின்ற பொழுது நகரம், அங்க வருகின்ற நானா என்ற எழுத்து வருமெல்ல வாங்கால, அது ஒற்றாகும், அது மெய்யெழுத்தாகி மாறிவிடும். இற்றன்னா வரும். இன்ன நானா வந்தால் அது இன்னன்னா. நீ என்னும் ஒரு பெயர் நெடிதாகிய முதல் குறுகும் அந்த இடத்திலே வரும் நகரம் ஒற்றாகும். புணர்ச்சி விதி நடக்கின்ற பொழுது அங்கு வருகின்ற நகரம் ஒற்றாகும் என்று சொல்லியிருக்கிறார் இளப்பொங்கையா. உதாரணத்தை பார்த்து அப்ப நீ அப்படியே இருக்குது. பெயர் சொல் நெடில் கூட்டல் ஐ, இரண்டாம் வேற்றுமை உருவு அந்த புணர்ற. என்ன நடக்குது? நீ ஐ இல்லை, நின்னை. இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், இதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப நீ கூட்டல் ஐ நின்னை, நீ கூட்டல் ஒடு நின்னொடு, நீயோடு இல்லை. நீ கூட்டல் கூ நினக்கு அல்லது நினக்கு, நிக்கு அல்ல. அப்ப இதுல கவனமா இருக்கும். அப்ப நீ கூட்டலை நின்னை என்று மாறிவிடும். என்ன சொன்னார் நேரத்தோட? அந்த நெடில் குறிலாக மாறும். இடையில என்ன சாரியை வரும்? நகரம் வரும். அது எப்படி மாறும்? குற்று வைக்கப்பட்ட மெய்யாக மாறும். மாறிச்சல்லவா? நின்னை நின்னோடு எல்லாத்துக்கும் அங்க இன்னன்னா இருக்கு. ஆனா நீ பூவோட புணர்கின்ற பொழுது இன் மெய்யெழுத்து வராமல் உயிர் மெய்யாகவே அங்க நிற்கிறது. நினக்கு, நினக்கு. இதை எங்களுடைய கவிஞர்கள், எங்களுடைய சான்றோர்கள் பயன்படுத்துகிறார். பாரதியார் பாடுகிறார், நின்னையே ரதியென்று நினைக்கின்றேனடி கண்ணம்மா. பாரதி பாட்டு, கண்ணம்மா பாட்டல் பாருங்க. நின்னையே ரதி என்று சொல்கிறார் அவர். நீ கூட்டல் ஐ என்பதை நின்னை என்று உணர்ந்து அறிந்து தெரிந்து நின்னையே என்று பார். அப்ப நீ சகை நின்னை என்று சொல்லாம என்று சொல்வதை உறுதிப்படுத்தி சொல்லி அப்படித்தான் வர வேண்டும், இன்னன்னா வரும் என்ற அந்த சாரியை அங்கு அவர் எடுத்து சொல்கிறார். நின்னையேர் அது என்று நினைக்கின்றேனடி கண்ணம்மா என்று சொன்னது போல வள்ளலார் உரிமையுடன் நினது, நீ கூட்டல் அது நினது, நின்னது என்றும் சொல்லலாம். கவிதைகளிலே பாடல்களிலே வரும். வள்ளலார் சொல்கிறார், ஒருமையுடன் நினது, அதாவது உன்னுடைய ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று பெருமாள் திருமொழியில் ஒரு அழகான இடம் ஒன்று வருது. குலசேகர ஆழ்வார், ஆழ்வார் 12 பேர்கள், 12 ஆழ்வார்கள்ல அவரும் ஒருவர். அருமையாக அருளி செய்திருக்கிறார். பாரதி சொன்னது போல, பயன்படுத்தியது போல, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. அங்க யார் நின்னதான் பார்க்கிறார். நீ கூட்டலாய் நின்னை. அவங்க எல்லாம் பாவச்சிக்காங்கல்ல, அது தொல்காப்பியரும் அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க ஊர்ல. அல்லது அவங்க ஞானத்தினாலே இறைவன் சொல்லி கொடுத்தாரோ தெரிய படிச்சிருக்கலாம். அடுத்த பக்கம் ஐயா. இப்ப அடுத்த விஷயத்தை பார்ப்போம். என்ன அடுத்த விஷயம்? இதுவும் ஒரு தெரிஞ்ச விஷயம், ஆனால் புது வடிவத்துல வரும். குற்றியலுகரம்
ஈறாக வருகின்ற நிலைகளில் அதாவது திசைகளில் அந்த நிலைகளிலே திசைகள் வரும் வந்து புணரும். என்ன? வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு வந்து புணரும் அல்லவா? அப்படி புணருகின்ற திசைகளின் பெயர் ஏழனுருவிற் சாரியை பெறாமலும். ஏழாவது உருவுக்கு சாரியை பெறாது வரும். உதாரணத்துல பார்ப்போம். ஏழனுருவிற்கு சாரியை பெறாமலும் இன்சாரியை பெற்றும் வரும் என்று சொல்கிறார் திரணதூமாக்கினியார். ஐயா அடிக்க திடீரென்று தொல்காப்பியன்னு சொல்லி சொல்றது. இப்ப திரணதூமாக்கினியார் என்று சொல்கிறாருன்னா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க யோசிப்பாங்க. தொல்காப்பியருக்குரிய இயற்பெயர் திரணதூமாக்கினியார், தொல்காப்பியருக்குரிய இயற்பெயர். அவர் சொல்கிறார் 202வது சூத்திரத்திலே, ஏழன் உருவிற்கு திசைப்பெயர் முன்னர் சாரியை கிளவி இயற்கையுமாகும். சாரியை வராம சும்மா இயற்கையாவே வரும். சாரியை கிளவி இயற்கையுமாகும். ஆவையின் இறுதி மெய்யோடும் கெடுமே. இறுதியில வார மெய்யோடு அது கெடும். எப்படி என்று பார்ப்போம். இப்ப என்ன ஏழாம் உருவு, ஏழாம் வேற்றுமை உருவு என்ன? கண். அப்ப கண் என்ற ஏழாம் வேற்றுமை உருவிற்கு இசைப்பெயர்களின் முன்னால் இன் சாரியை நின்று முடிதலே அன்றி இயல்பாகவும் முடியும். அப்ப கண்ணுக்கு முன்னால அந்த ஏழாம் வேற்றுமை சொல்லும் பொழுது அங்கு சாரியை பெறாது பெரும்பாலும். ஆனால் இன்சாரியை வந்து முடியும் அல்லது இயல்பாகவும் முடியும். உதாரணத்தை பார்ப்போம் ஐயா. வடக்கு திசை, நாங்கள் சொன்னோம் திசைகள் 4 திசைகளுக்கு தான் இந்த விளையாட்டு நடக்கும். வடக்கு கூட்டல் ஐ என்றால் வடக்கை, அது இயல்பு. அப்ப இங்க என்ன சொல்கிறார்? இன்சாரிய சில இடங்கள்ல வரும். வருகின்ற பொழுது வடக்கு கூட்டல் இன் வடக்கின், கிழக்கு கூட்டல் இன் கிழக்கின், தெற்கு கூட்டலின் தெற்கின், மேற்கு கூட்டலின் மேற்கின். ஆனால் வடக்கு கூட்டல் கண் வடக்கின் என்று சொன்ன வடக்கண் என்று புணர வேண்டும் என்று சொல்றார். ஏழாம் உருகு இவ்விடத்தை மட்டும்தான் வந்தால் அங்க அந்த இன்சாரியே வராது. இந்த சூத்திரத்துல அவர் சொல்லி இருக்கிறார். இப்ப வடக்கணுக்குள்ள அந்த கூ கட்டு போகும் என்று சொன்னார் அல்லவா? அந்த அது மெய் அப்படியே கட்டு போச்சு. அந்த கூ போக அந்த வடக் அப்படியே இருக்க, கண் அப்படியே வந்து புணருது. ஏழாவது வேற்றுமையின் உருகு ஆகினாலே அது வடக்கண். அதே போல கிழக்கண், தெற்கண், மேற்கண் என்பதை நீங்க கண்டுகொள்ளுங்க. இதே இந்த நடைமுறையில மிகவும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய இலக்கண பரம்பலிலே அல்லது பேச்சு வழக்கினுடைய வழக்கிலே இவை மிக குறைவாக இருப்பதனால் எங்களுக்கு சில வேளை இது புதுசு மாதிரி தெரியும் அல்லது கொஞ்சம் என்ன என்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் குழம்பவோ அல்லது மயங்கவோ வேண்டாம். இந்த வடக்கின் கண் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்னவென்றால், அந்த இன்சாரியை வரக்கூடாது என்று சொன்னார் அல்லவா? கண்ணுக்கு முன்னால, கண்ணன்கின்ற உருவுக்கு முன்னால புணர்கின்ற பொழுது இன்சாரியே வராது. வடக்கண் என்றுதான் சொல்லணும். சொன்னபடினால வடக்கின் கண் என்று சொல்லுவோம். என்ற இன் வந்து ஒரு சாரியை, இதுல கண் வந்து ஏழாம் வேற்றுமை உருவு, அதுக்கிடையில சாரியை வரக்கூடாதுன்னு அவர் விதி கொண்ட வச்சுட்டார். ஆதலினாலே வடக்கு கண் வடக்கண், கிழக்கு கண் கிழக்கண் என்று அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 7வது திருமுறையில் இந்த கண்ணை பயன்படுத்துறேன். நான் சொன்னேன் கண் என்பது இடப்பொருள், இடத்தை குறிக்கும். அப்ப வந்துண்ட பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்கிறார் என்றால், அந்த கண் என்கின்ற இடப்பொருளை ஏற்றி மலையின் மேலே என்று சொல்லாமல், மலையிலே என்று பாடாமல், மலை கண் என்று சொல்றார்.
அப்ப இந்த வடக்கண் என்று சொன்னது போல இங்க மலைக்கண். இப்ப மலையின் கண் என்று சொன்னால் அது பிழை இல்லை. ஆனால் தனியே சொல்லுகின்ற பொழுது மலையின் கண் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் குறித்து இந்த இந்த ஐவருதல் வாங்க அந்த ஐவருகின்ற பொழுது இதை சொல்லுவதாக இருந்தால் மலை கண் என்று சொல்ல வேண்டும். அதை சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு சொல்லுது. மலைக்கண் மடவாள் ஒருபாலாய் பற்றி உலகம் பலிதேர்வாய் என்று அந்த இது வருகிறது. சரி அல்லவா? இந்த இதிலே உங்களுக்கு சற்று இன்னும் கொஞ்சம் நான் ஒரு சிந்தனை தர வேண்டும் என்னவென்றால், இந்த புணர்ச்சி விதியின் பொழுது எந்த புணர்ச்சியிலே சாரியை வரும், எந்த புணர்ச்சியிலே சாரியை வராது என்பதை இங்கு சொல்லித்தந்த தகவல்களை கொண்டு நீங்க மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். என்ன கேள்விகளிலே சில வேளை வரலாம். அந்த ஸ்குவீஸ் செய்கின்ற பொழுது வரும் என்று நினைக்கிறேன். வனதேவாயா அதில் சில வேளை சேர்த்து போட்டுருவார் அந்த கேள்விகள். அதனை மிகவும் ஆழமாக செல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு அளவுக்காவது இந்த இதில் சொல்லித்தந்த விடயங்கள் என்றாவது நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு அந்த வித்தியாசத்தை, எந்த இடத்திலே சாரியை வருகிறது, எந்த இடத்திலே சாரியை வரவில்லை. இப்ப வடக்குக்கு பக்கத்திலே இன் வரலாம் சாரியை, கிழக்குக்கு பக்கத்திலே இன் வரலாம் சாரி என்று சொல்லி போட்டு அந்த இன் வந்த மாதிரி கண் வந்தால் வராது, அங்க வடக்கு கண் என்றுதான் வரணும் என்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் மிகவும் நுணுக்கமான விஷயங்கள். அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சரிதானே? என்ற அளவிலே இன்று நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உருபியல் கொஞ்சம் சிறியதுதான். ஆகையினாலே நான் கொஞ்சம் சுருக்கமாக அதை நிறைவு செய்து இந்த வகுப்பை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். வனதேவாயா, நீங்கள் இப்பொழுது ஐயம் தெளிதலுக்கு போகலாம். அதுக்கு முதல்ல அந்த இமெயிலை கொஞ்சம் பார்க்கணும். எனக்கு யாரென்றால் என்ன பேர் ஐயாவுக்கு? சண்முகமணி ஐயா அனுப்பியிருந்தார். சண்முகமணி ஐயா. ஓ, பாரம் கொஞ்சம் பார்த்துட்டு இதா இருக்கு. சண்முகமணி ஐயா, அதை பற்றி இப்ப கதைப்போம் ஐயா. ஐயம் தெளிதலை பற்றி கதைப்போம். சரி, என்ன ஐயா? ஓகே, அப்ப நாங்க ஐயம் தெளிதலை இப்பொழுது ஆரம்பம் செய்வோம். வளமையாக நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்ததன்படி மாணாக்கமணிகள் தங்களுடைய கேள்விகளை தனிப்பட்ட முறையிலே அனுப்பி இருந்தாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் இந்த ஐயம் தெளிதலில் பார்ப்பதுதான் சிறந்தது என்று நினைத்து என்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை சொல்லிக் கொண்டு வருகிறோம். சரி, இன்றைக்கு நாங்க இப்ப எனக்கு கிடைச்சதன்படி சண்முகமணி ஐயா மிகவும் நல்ல ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறார், இந்த வினா ஐயம். ஆனால் அவருடைய கேள்வியிலே எனக்கு ஒரு மயக்கம் என்ன என்றால், நான் அதை சொல்கிறேன். அவர் எழுதுகிறார் என்னென்றால், அகராதியின்படி, அகராதி டிக்ஷனரி, அகராதிக்கு பழைய பேர் என்னன்னு தெரிந்தானே உங்களுக்கு? நிகண்டு. நிகண்டு, தேங்க்யூ. அப்ப நிகண்டு தான் எங்களுடைய தமிழர்களுக்கு ஆரம்பத்திலே 1700 சுற்றம் ஆண்டிலேயே நிகண்டுகள் வந்துட்டு. அதுல ஒரு பெருமை என்னண்டா, முதலாவது எழுத்து மூலமான நிகண்ட வெளியிட்டவர் இலங்கை தமிழர். அப்படி பெரிய ஜாம்பவாங்கள் எல்லாம் எங்களோட ஊர்ல இருந்திருக்காங்க. சரி, இப்ப அகராதியின்படி அளவு, சொல்லின் ஓசை, நீண்டு ஒலித்தல் என்றெல்லாம் இருக்கு. இடை என்றால் நிறை, நீளுதல், குயில் எழுப்புதலில் என்றெல்லாம் வருவதுதான் என்று இருக்கு அகராதியில் என்று சொல்லிட்டு கேட்கிறார். எனவே அளவு கூட்டல் எடை அளபெடை. சரி, அதை நாங்க படிச்சுனாங்க அளபெடை. அதுல இன்னொரு விளக்கத்தை நான் சொல்றேன். இப்ப அப்படி இருக்கு. பிறகு சொல்றார் பூ, அதை சொல்றாரு. எப்படி வந்துச்சு? இப் கூட்டல் ஊ, பூ. பிறகு சொல்றார் இப் கூட்டல் ஏ, பே. சரி, இதெல்லாம் சரி. இப்புணர்ச்சியில் பூவின் உயிர் ஆகிய ஊ நீங்குகிறது. இந்த புணர்ந்த உடனே இப்ப நாவோட ஊனா புணர்ந்த உடனே ஊ இல்லாம போய்
பூனாவாகிறது. இதற்கு ஆதாரமாக சூத்திரம் 37 என்று சொல்கிறார். என்ன சூத்திரம் என்றால் அது மெய்யுயிர் நீங்கின் தன்னுருவாகும். நாங்க படிச்சது போன அந்த சூத்திரத்தையும் காட்டுறார். அவருடைய கேள்வி என்னவென்றால், ஐயாவுடைய கேள்வி, இந்த விளக்கம் சரியா? சரி, விளக்கம் சரி, சரியா நீங்க விளக்கி இருக்கிறீங்க, அகராதில இருந்து தகவல் எடுத்திருக்கிறீங்க, அதோட உங்களோட கேள்வியை, உங்களோட ஐயத்தை நீங்க மனதில் வச்சு கொண்டிருக்கிறீங்க, அதுக்குரிய சூத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டு இது சரியாண்டு விளக்கம் சரியாண்டு கேட்டீங்க. முதலாவது கேள்விக்கு விடை சரி. இரண்டாவது கேள்வி, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மயக்கம். ஊ ஆகிய உயிர் நீங்கிய பின் அதன் நிலை என்ன என்று கேட்கிறேன். நான் போன வகுப்புல சொல்லி தந்துட்டேன் படிவா. இப்ப இதே எழுத்து எடுத்தா, இப்ப உயிர் மெய் எழுத்துல இருக்கிற உயிர் நீங்கி சென்றால் அந்த மெய் பழையபடி மெய்யாகும் என்று சொல்லிட்டேன். அதுக்கு சைவ சித்தாந்த உதாரணத்தையும் காட்டுது. உயிர் நீங்கின உடனே உடல் பழையபடி இந்த பஞ்சபூதங்களோட போய் இணைஞ்சிரும், எங்கிருந்து வந்துச்சோ அங்க போயிடும் என்று சொன்ன அது மாதிரி இந்த மெய் எழுத்துக்கள் எங்கிருந்து எப்படி வந்துச்சோ அது மாதிரி மாயிரும். கூட்டல் உயிர் எடுத்து விட்டா அப்ப ப கூட்டல் ஊ பூ, அதுல ஊ எடுத்து விட்டா அது பழையபடி ப என்று வர சொல் என்றில்லை, பழையபடி ப, அதாவது மெய். அப்ப இப்பந்து உயிரோட சேர்ந்தாத்தான் இப்பன்ற வடிவம் மாறி அது பாவா மாறிடுச்சு. ஆனால் அது உயிரை நீங்கினால் பழையபடி மெய்யாகிவிடும் என்று நான் போன வகுப்புல பார்த்தோம். அதுதான் அந்த ஐயாவுடைய கேள்வி. அவர் அதைத்தான் கேட்கிறாரா, அல்லது இதை விளக்குகின்ற தொல்காப்பிய சூத்திரம் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்கிறார். அவர் உயிரை கேட்கிறாரா அல்லது மெய்யை கேட்கிறாரா என்பது என்னுடைய மயக்கம். அதை இப்பொழுது ஐயா கேட்கலாம். இருக்கிறீங்க ஐயா? நான் அதை கேட்கிறேன் இல்ல, உயிர் அந்த உயிராகிய இதுல ஊ, இப்ப நாங்கள் பூ இப்ப வருதுன்னு சொன்னோம், ஊ நீண்ட நீங்கிய உடனே அது மாதிரி ஊக்கு என்ன நடக்கும் என்று கேட்டு நான் அது கடைசியா ஏற்பட்ட கேள்வி. அதை பற்றியது அவர் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு பிறகுதான் அதை நான் எழுதின பிறகு யோசிச்சேன். அப்படியே ஒரு சூத்திரம் ஒன்று இருக்குது உங்களோட 10-10 நான் அதை வாசிக்கிறேன். மெய்யோடு இணையினும் உயிரியல் திரியா. உயிரியல் திரியா, அது கொஞ்சம் பார்ஷலாவது அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏன்னா ஊனா அது மாறுபடாது. அது அந்த அது எனக்கு பிறகுதான் அது நைப்பு வந்து அது சரி 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 வந்துட்டு அதான் நான் சொல்ல நினைச்சேன். உயிர் மெய்யியல் தெரியாது ஐயா. அப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த உயிர் பிரிஞ்சாலும் இந்த மெய்யல் இந்த இருந்த உயிர் மெய்யாக இருந்த பானா உப்பனாவா போயிடுவார். உயிர் தன்னோட இயல் தெரியாம அப்படியே உயிராகவே இருக்கும். அதான் அது எனக்கு நான் உங்களை கேள்வியை கேட்ட பிறகுதான் அது அப்புறம் உங்களுக்கு அதை ஸ்ட்ரைக் பண்ணிருக்கு, நீங்க அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. பெரிய நன்றி ஐயா, பாராட்டுகள். அது நல்ல விஷயம். ஓகே ஓகே, நன்றி. நீங்க வேற கேள்வி செய்யலாம். வாமதேவா மகாதேவா வனதேவா ஐயா. எல்லோரும் தங்கள் ஐயங்களை கேட்டுக்கொள்ளலாம். நாங்கள் 8:45 வரையும் டைம் இருக்கு, இன்றைக்கு நேரம் இருக்கு. ஐயா உருவியல கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த கோவினுக்கு என்றதுல, அதாவது அப்பற்றி அந்த பாட்டில கோவினுக்குன்றது ஓவன்னா, ஆனா நீங்கள் சொன்ன ஆனா அவன்னா ஊனா ஊவன்னா ஏன்னா அவ்வுல அந்த ஓவன்னா இல்லை. அது ஓவன்னா இதுல வந்து அதுவும் சேருதோ? அதுல நீங்கள் சுட்டி காட்ட இல்ல. ஆனா கோ என்ற சொல்லோட அவர் அதை சேர்த்து அப்பர் சுவாமிகள் பாடி இருக்கிறார். சரி சரி, குறிப்பிட்டு சொன்ன எழுத்துக்கள் ஐயா அந்த ஓ என்று சொல்ல இல்லை. நீங்க அந்த ஸ்லைட்டை பார்த்தா தெரியும், அதுல இல்ல. ஏன்னா சூத்திரத்துல சொன்ன அந்த எழுத்துக்கள்ல ஓ இல்ல. ஆனா இப்ப நா என்றால் ஆ இருக்கு, ஊ இருக்கு, மற்ற என்ன
ஆவுக்கு ஆ இருக்கு ஓ உயிரெழுத்துக்கள். ஓ ஆனா கோவுக்கு ஓவங்க சொல்லலத்தான், ஆனா கோவும் வரும். அதான் இந்த அதானே கேள்வி. இதுகளுக்கெல்லாம் வழி வச்சுதான் கடைசி சூத்திரம் ஒன்று இருக்கு. நான் இது என்ன அந்த இந்த என்ன இயல்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே கடைசியா சொல்லுவார் தொல்காப்பியர். நான் இப்ப சொல்றேன், நான் விட்டவைகள் சொல்லாமல் இதுவரைக்கும் இந்த அத்தியாயங்களிலே அல்லது அதிகாரங்களிலே சொல்லாமல் விட்டவற்றை நீங்கள் தேடிக் கண்டுகொள்க. அதை காலத்துக்கு ஏற்ப அதை இயற்றி கொண்டு செல்க, கொண்டு நடத்த வேணும். அப்படி நடத்தி இந்த தமிழை கொண்டு செல்ல வேணும் என்று கடைசியாவது சூத்திரம் வச்சிருக்கார். நன்றி ஐயா. இதுதான் நல்ல அவதானம், நல்ல அவதானம். வெரி குட். நீங்க அவதானமா கேட்கறது மிச்சம் சந்தோஷமா இருக்கு. நல்ல நன்றி. மற்றது இவர் சண்முகமணி ஐயா கேட்ட அந்த அந்த அதுல அளவு எடை அதான் அந்த பிரிச்சு அதுல சொன்னது. அப்ப அந்த ஊனா இல்லாமல் போனா அளவடை அந்த பானாவும் ஏயும் சேர்ந்து பேண்டு வருது ஐயா. அளவடை கூட்டல் திருப்பி சொல்லுங்க. நீங்க கேட்கறது இப்ப ஏ இருக்குல்ல, பே எப்படி வரும்? இப்பும் ஏயும் வந்தா பே. அதான் கேட்டானா? அப்ப அப்படி புணர்கின்ற பொழுது அது அளபடையா வருது. அளபடை அல்ல, அளபடை. அளபடை. அதான் அதான் ஏன்னா ஐயா என்ற கேள்வி அது ஒன்று எனக்கு ஒரு சந்தேகம். அதான் அப்படியா? அது சில நேரங்களில் சில குழப்பங்கள் வரலாம். நீங்கள் கேட்கிற பொழுது எனக்கும் சில குழப்பங்கள் வரும். நாங்கள் அதை தெளிந்து கொள்ள வேணும் ஐயா. பிள்ளைகளை நாங்கள் தெளிந்து கொள்ள வேண்டும். நன்றி ஐயா. வேற என்ன ஐயா? வேற யாரும் கேள்விகள் இருக்குதா? வேற யாருக்கும் ஐயங்கள்? ஐயா, எனக்கு ஒரு கேள்வி உண்டு. சொல்லுங்க ஐயா. பழமையா சில புத்தகங்கள்ல நான் பார்த்திருக்கேன். போன முறை திருவாசகம் படிக்க பார்த்தோம். அந்த அளவடையில வாழ்கையில அந்த ஆனாவுக்கு பிராக்கெட்ல போட்டிருப்பினோம். 2 அந்த எழுத்தை பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருக்குது. சில புத்தகங்கள்ல அதிகமான இடங்கள்ல அந்த சொல்லுகள் வர்ற நேரத்துல ஒரு எழுத்தை பிராக்கெட் பண்ணியிருப்பினோம். அது நான் நேற்று போன முறை பார்த்த திருவாசக புத்தகத்துல அந்த வாழ்க என்ற முதலாவது சொல்லில வந்த ஆனாவே பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கணும். ஆனா அப்படி வேற இடங்கள்லயும் அந்த பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கணும். அது உண்மையில என்ன அப்படியான இடங்களை நாங்கள் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்? என்ன அவங்க என்னன்னா அது அளபடை என்பதனால அந்த ஆவை பிரேக்கெட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அது தனியா அளவடைக்கு மட்டும் வரதா தெரியும். வேறு இடங்கள்லயும் வேற இடங்களையும் பாரு. இப்ப வாழ்கன்னு சொல்ல இதுல திருவாசகத்துல வந்தது வாழ் வந்த நீங்க சொன்ன பக்கத்துல இருக்கிற ஆவுக்குத்தான் அவங்க பிரேக்கெட் பண்ணிக்கலாம். அது அவங்களோட அந்த அதான் சில இந்த பதிப்பகங்கள்லயும் சில பிழைகள் இருக்கு. அதை குறிப்பிட்டு அவங்க அந்த தனிய வருது, அது அளபடையோட சேர்ந்தது என்பதனால பிரேக்கெட் பண்ணிருப்பாங்க. அப்படி செய்திருக்க கூடும். பண்ணாங்கன்னு தெரியல எங்களுக்கு. எல்லா புத்தகங்களையும் அப்படி இருக்கிறே இல்ல. சில எல்லா புத்தகங்களும் இல்ல. இப்ப நான் பார்த்த சில புத்தகங்கள் அப்படி நான் காண இல்ல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவங்க அந்த அளபடைய குறிப்பிட்டு காட்டுறதுக்காக நான் சொன்னேன் முதல் ஒரு தடவை இந்த உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லி. இப்ப வாழ்கன்றத அந்த அந்த அளபடையில வார அந்த குறிலொண்டு வரும் இல்ல, ஆவனாக்க பக்கத்துல ஆ வரும். அந்த ஆவை நாங்க குறிச்சு சொல்லக்கூடாது பெருசாக. அதை கொஞ்சம் அமைதியா அமர்த்தி சொல்லணும். வாழ்கண்டா வாழ்க வாழ்க. அப்ப அந்த இப்ப ஏ என்றா ஏ என்று சொன்னா போதும். ஏ சொல்லப்படாது. இப்ப ஊ என்று ஒரு அளபடை வந்துட்டு ஊ என்று சொன்னா சரி. ஊ என்று சொல்றதுக்காக அந்த குறியில அவங்க பிரேக்கெட் பண்ணிருக்க கூடும் என்று நினைக்கிறேன். நன்றி நன்றி. அது எல்லா புத்தகங்களையும் இருக்கே இல்ல. சில ஆட்கள் சில பதிப்பாளர் அப்படி அது அடப்படதானே இதை உச்சரிக்க கூடாது, இதை கொஞ்சம் இதாக அதாவது ஒலிப்ப குறைச்சி சொல்ல வேணும்ன்றதை கருதி கொண்டு அவங்க பிரேக்கெட் பண்ணிருக்க கூடும்.
ஆனா அல்லது ஏன் சில தெரியாதாக்கள் ஏன் இந்த ஆனானது வருதுன்றதுக்காக அதை பிரக்கெட் பண்ணி போட்டு அதை அளபடை என்று உணர்ந்து கொள்ளட்டும் என்றும் காட்டியிருப்பாங்க. அதான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஐயா. அப்படி இருக்கலாம் ஐயா. ஐயா நான் உங்கள்கிட்ட போன வகுப்புல பாவனர் உரை படிக்கவும் என்று சொன்னீங்கள். தந்த அந்த ரெக்கமெண்டட் ரெஃபரன்ஸ் புக்ஸை அந்த லிஸ்ட்டை பார்த்தேன். நான் அது வெவ்வேறு பேரா இருக்கு. நான் பிள்ளையா எழுதி போட்டு நோண்டி யோசித்தேன். பாவாணருடைய அந்த பேர் இருக்கிறதா தெரியல. வாரணனார் என்ற ஒரு அது வேற, வாரணர் வேற, அவர் வேற, அது அவர் வேற. இது பாவாணருடைய உரையும் இருக்குது. பாவாணர் அந்த பேரை நான் வேற எங்க சந்திக்காமல் இந்த என்ன ஃபொனட்டிக்ஸ்ல அந்த ரிசர்ச் தமிழ் என்ன எழுத்துன்னு சொல்றது அந்த தமிழ் அந்த பிரிச்சு போய் தமிழ் இந்த பேசிக் அந்த இதுல அவர் அந்த பாவாணர் அந்த அவற்ற டைம்ல ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல பாவாணர் அந்த ஆராய்ச்சி செய்திருக்கிறார் என்றால் கன பாஷைகள் அவர் தமிழ்ல இருந்தான் வந்து ப்ரூவ் பண்றார். எட்டிமாலஜியை சொல்றீங்க? எட்டிமாலஜி அதானே. அதுக்கு தமிழ்ல என்னது, தமிழ்ல என்னன்னு தெரியுமா? எட்டிமாலஜிக்கு என்னன்னு சொல்றது சரியா? அவர் அதுல அவர் ஒரு பெரிய ரிசர்ச்சர், அப்படி ஒரு பாவாணர் இருக்கிறார். நான் குறிப்பிட்ட அதுல அந்த பாவாணர் என்ற அந்த உரையாசிரியர் வந்தையா, பாவாணர் மொழி ஞாயிறு ஞாவண்ணா தேவநேய பாவாணர் அவருடைய பெயர். மொழி ஞாயிறு ஞா தேவநேய பாவாணர். அவரோட தமிழ் களஞ்சியம் எல்லாம் இருக்கு, நூல் எல்லாம் இருக்கு. அவரும் தொல்காப்பியத்துக்கு உரை செய்திருக்கிறார். அவர் உரையும் சிறந்தது. இப்ப இந்த நான் முதல் சொன்ன இளம்பூரணர் உரையின் பொழுது அவர் தன்னுடைய உரையையும் சேர்த்து அதுல எழுதியிருக்கிறார், தேவநேய பாவாணர். அதனாலதான் அவரை பாவாணர் என்று அழைக்கிறார். அவர் எந்த வருஷம் வரை இருந்தார்? தெரியுமோ? 50 வருஷம் எனக்கு தெரியலையா. நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி 50 ஆண்டுகளுக்கு முதல் தான். அவர் பாவாண களஞ்சியம், மற்றது அந்த இவர காலம் யாரு, மயிலை சீனி வெங்கடசாமி அப்படியான ஆக்கள காலம். அது கொஞ்சம் நம்மடியா பார்க்கணும் ஐயா. தேவநேய பாவாணர் தான் அவர். ஆனா அவற்றை அந்த ஒரு 5 6 ரெஃபரன்ஸ் புக்ல அவற்றை இது இருக்கிற மாதிரி தெரியலையோ? அப்படியா? அப்படி பாருங்க, தேவநேய பாவாணர் அடிச்சு பாத்தீங்கன்னா வரும். அது வரும், அந்த அதுக்குரியது வரும். ஐயா இளங்கோ ஐயா, நீங்கள் ஒரு பாதி சொல்றீங்க. அவர் கொஞ்சம் கட்டிக்காரன். தேங்க்யூ. நானும் ஒரு கால அவர் ஒரு அகர முதலியும் எழுதி இருக்கிறார். அது நாங்க இப்படித்தான் தேடி அதில் நாங்க ஆராய்ச்சி பார்க்கிற பொழுதுதான் எங்களுக்கு அந்த தெளிவுகள் ஏற்படும். நல்ல விஷயம் அது. ஓகே, வேறு கேள்விகள் இருக்கா ஐயா? வேற யாருக்கும் கேட்கலாம் ஐயா? நாங்கள் ஐயம் தெளிவுதான் முக்கியம். அது முக்கியம். அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஆண்டு நாங்க கொஞ்சம் நேரம் போயிட்டு ஐயா சொன்ன நீங்க தானே கொஞ்சம் கூடிட்டு அதால குறைச்சா அந்த ஐயம் தெளிதல் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் நான் கொஞ்சம் குறைச்சேன் நான். ஸோ கேள்விகள் இருந்தா கேளுங்க, அல்லது வேற விஷயங்களையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம், பரவாயில்லை. இதுல இன்னொரு பாட்டு ஐயா, நான் டைப் பண்ண முடியல. இந்த கொடிக்கவியில பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது இருளாம் வெளியே திறவேது என்றதுல பொருளாம் பொருளே போதேது கண்ணேது என்றதுல இந்த தூணாவை பிராக்கெட் பண்ணி தான் இருக்கு. பிரேக்கெட் பண்ணி இருக்குதா? ஆனா அப்படிலாம் காண. எதை பிரேக்கெட் பண்ணிருக்கு? எந்த தூணாவை? பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது என்றதுல வார
கண்ணே தூ என்றது பிராக்கெட் பண்ணியிருக்கு. நான் அதை முடிக்க பொறுங்க, நான் அது பாட்டு இதுல காட்டலாமா எனக்கு? ஒரு காட்டினால் நல்ல மட்டும் தான் நினைக்கிறேன். பாப்போம், காட்டானெல்லாம் நீங்க பிரேக்கெட் பண்ணிக்கிறத காட்டுக்கொள்ளு. தெரியுது உங்களுக்கு? என்ன வர இல்ல வரையிலையா? இப்ப வருது. இதுல பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது என்றதுல அந்த கண்ணே அந்த தூணாவே பிராக்கெட் பண்ணி இருக்குது. இது கொடிக்கவியில வந்த ஒரு கொடிக்கவியில வருது. ஓகே, நானும் அதை எடுத்திருக்கலாம். பாப்போம். பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது, அந்த தூவ பிரேக்கெட் பண்ணிக்கலாங்க என்ன? ஆமா. சரி சரி சரி. ஏனென்று சொன்ன ஐயா, நான் அறிஞ்ச அளவுல என்னுடைய மூளைக்கு என்ன படுது என்றால், உணரும் பொழுது, அதாவது ஒன்றோடு ஒன்று சேர்ற பொழுது, இப்ப இந்த கண்ணே என்பது 4வது சீர் அல்ல, 4வது சீர். அடுத்த சீர் என்ன தொடங்க சொன்னா, இருளாம் வெளியே என்று வருகிறது 2வது அடி. அப்ப இந்த 1வது அடியில கண்ணே என்றதோட நிக்கணும் அந்த சீர். ஏனென்றால் கண்ணே என்று நின்றுட்டு 2வது அடி தொடங்குகின்ற பொழுது திருளாம் என்று வரும். கண்ணே திருளாம், திருளாம் என்று 2வது அடியில 1வது சீரா வரும். ஆனா பிரிச்சு எழுதுகின்ற பொழுது பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது, அப்ப அங்க வரல. அவர் பிரிச்சு எழுதல. ஆறு உமாவதி சிவாச்சாரியார் பிரிச்சு எழுதல, பாட இல்லை. அவர் பொருளாம் பொருளேது போதேது கண்ணே திருளாம் என்றுதான் அவர் பாடி இருக்கிறார் என்று மூலத்தில் இருக்கு. அப்ப இங்க பிரிச்சபடினால ஏதுன்றதுங்க தூணா வருவல்லவா, அதான் பிரேக்கெட் காட்டி போட்டு இங்க அது அடுத்ததுல பாருங்க, அதுல இருளாம் ஈல தொடங்கும். இப்படியான விஷயங்களை கொஞ்சம் கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல. கண்டுபிடிக்க கஷ்டம். நீங்க நல்லா யோசிச்சிருக்கிறீங்க, வெரி குட், நல்ல விஷயம். அது இதுதான் விஷயம். பிரிக்கின்ற பொழுது எந்த எழுத்து அடிபட்டு போகுதோ அல்லது எந்த எழுத்து சேர்த்த பொழுது மறைஞ்சிருந்ததோ அதை குறிப்பிட்டு காட்டுவாங்க. சரி, நான் இங்க பாக்கிறதுல இருக்கு. அப்ப பொருளாம் பொருளேது போதேது கண்ணே, பூ வரப்படாது, பிராக்கெட்டும் வரப்படாது, கண்ணே. அடுத்த அடியில திருளாம் வெளியே, திரவே, அந்த பாருங்க திரவேது வருதாங்க. இருளாமன்றத திரளாம் வெளியே திரவேது என்ன இரவேது. அப்ப அங்க சேர்த்து வரும் பொழுது அந்த எழுத்துக்கள் வரக்கூடாது. ஆனால் பிரிச்சு காட்டுகின்ற பொழுது அங்க இரவு 5 ஈராண்டு வாரபடியா ஏற்கனவே அது சேர்ந்திருந்தது. அங்க கண்ணே தூ என்று வந்தாத்தான் இங்க இருளாம் என்று ஈனா வரும். ஆகையினால அந்த தூணாவை அவங்க பிரேக்கெட் பண்ணி காட்டுறாங்க. இப்படியான இடங்கள்ல நாங்கள் பாட்டு பிரிச்சு எழுதியிருக்கண்டு ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றாயா இங்க பாருங்க, இருளாமன்றாங்க ஈனா 2வது அடியில 1வது சீரையா இருளாம் என்று வெளிப்படையாகவே ஈலேயே வருது. நீங்க என்ன செய்யலாம்டா, அந்த தூணாங்க வாரப்படினால உடனே நீங்க சேர்த்து பார்க்கணும். கண்ணே திருளாம், தீ இங்க வரும். அந்த தீ வரலன்றதுக்காக அந்த தூணாவை மறைச்சு பிரேக்கெட் பண்றாங்க. இது கன்னடங்கள்ல குழப்பமா இருந்தது. குழப்பமா இதை நீங்க தெளிஞ்சீங்கன்னா இன்னும் 2-3 பாத்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்லலாம். இருளாம் வெளியே, இது வெண்பா, இது நேரிசை வெண்பா ஐயா. அப்ப பொருளாம் பொருளேது போதேது கண்ணே தூ என்று போட்டுட்டு இருளாம் வெளியே திரவே தூ திருப்பி பிராக்கெட்ல போடுறாங்க. ஏனென்றால் திரவே டேஷ் கருளாளர் என்று வரணும், தானா ரூனா தான் வரணும். ஆனா அங்க பாட்டுல
அருளாளர் என்று பிரிச்செழுதின அப்படின்னால இங்க பிரிக்கப்பட்டிருக்குது என்றால் அந்த என்ன பிரிக்கப்பட்டிருந்தா தூணா பிரிக்கப்பட்டிருக்கிறது தகரம், அதை அவர் பிரக்கெட் பண்ணியிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், சேர்த்து படிக்க வேணும் என்று விரும்பினா இந்த பிரக்கெட்டுக்கு இருக்கிறத தூக்கி எறிஞ்சு போட்டு எடுத்து ஒரு பக்கம் போட்டுட்டு சேர்க்க வேணும். பொருளாம் பொருளேது போதேது கண்ணே திருளாம் வெளியே திரவே அருளாளர் நீ புறவா வையம் எல்லாம் நீயறிய கட்டினேன் கோபுர வாசல் கொடி. நன்றி நன்றி ஐயா. நான் இந்த பாட்டையும் இந்த முறை ஸ்லைட்ல போட்டு சேர்த்து விடுறேன். நன்றி. இதே போல நீங்க பல இதுகளை பாருங்க. நல்ல 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 அவதான். உங்களோட அட்டென்ஷன் இஸ் வெரி குட். அப்படி இதைத்தான் இப்படித்தான் நாங்க இதுக்குரிய விளக்கங்களை நான் மேலும் சொல்லலாம். உங்களுடைய யாப் இலக்கணத்துல வரும். அதாவது நாங்க கண்டுபிடிக்கணும் இது பிரிக்கப்பட்டிருக்குதா சேர்க்கப்பட்டிருக்கிறா. அவங்க எங்கட இலகுக்குத்தான் போட்டிருக்கிறாங்க. அங்க லேசாக கண்டுபிடிக்கட்டும் இது பிரிச்சு எழுதப்பட்டிருக்குது. அங்க கண்ணே தூ வரல, அங்க ஒரு தகரம் வரணும், அதனால பிரக்கெட் பண்ணி தூ போட்டு. அப்ப கண்ணேது என்று சொன்னா ஈனாவில தொடங்கி இருளாம நீங்க வரணும். இங்க திருளாமண்டு தீனா திருளாமண்டு வந்திருந்தா கண்ணே என்றதோட நின்றது. சரியா? நன்றி ஐயா. மிக்க மிக்க நன்றி. நன்றி 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 ஐயா. எனக்கு மியூட் பண்ண முடியலையாம். சிவராமலிங்கம் ஐயா அன்மியூட் பண்ண முடியலையா? அது அது அவருக்கு எனக்கும் நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன், முடியல. நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு தடவையும் அன்மியூட் பண்ணலாது, அவையதான் அன்மியூட் பண்ண முடியும். அது அவற்றை டிவைஸ்ல இருக்கிற பிரச்சனை போல கிடக்குது. அப்படி இருக்கு. ஒண்ணு செய்ய எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம், அடுத்த வகுப்பு 14 ஜனவரி தானே? அடுத்த வகுப்பு எங்களுக்கு 31 7ஆம் தேதியும் அடுத்த வகுப்பு 7ஆம் தேதி தான் தொடங்குது. இல்ல 14ஆம் தேதி தொடங்குது ஐயா. சாரி. அடுத்த நாள் 15ஆம் தேதி தைப்பொங்கல் இருக்குதே, அதை நாங்கள் யோசிக்கவில்லை. 15 அடுத்த நாள் தைப்பொங்கல் நாள் ஐயா. அப்ப நீங்க அதை யோசிச்சு உங்களோட மட்டத்துல நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க ஐயா. அப்ப 31 7 இல்லைன்னு தான் நீங்க அந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிறீங்க. அப்படித்தான் சபாநாதன் ஐயாவும் மெயில் அனுப்பியிருந்தவர். அப்ப 14 அடுத்த வகுப்பு என்றால் அடுத்த நாள் 15ஆம் தேதி தைப்பொங்கல் தினமாக அமையுது. அதுல ஏதாவது அதை நீங்க முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க. ஆமாம். நன்றி நன்றி. எல்லோருக்கும் நன்றி. வகுப்பு சுவாரஸ்யமா போய்கொண்டிருக்குது. உங்களோட ஐயங்களை தெளிந்து கொள்ளுங்கோ. நாங்கள் இப்ப திருவாசகம் முற்றுதல் செய்கிறோம் ஐயா. சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரங்களில் அந்த நேரங்களில் நாங்கள் இந்த புத்தகத்தை மார்க் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறோம். என்னடா சிலதுகள் நெடுக சந்தேகமா தான் இருக்கு. அப்படியா ஐயா? அதெல்லாம் நாங்கள் தெளிஞ்சு கொள்ளலாம். நல்லமையா. சரி, நல்லது. நீங்களும் அப்போதே ஏதோ கதைச்சு கிடந்த என கேட்டது, அந்த தக்கனுடைய யாகத்துல ஆட்டத்துல வச்ச அதுல அது படிக்க அதெல்லாம் பண்ணுவோம் அந்த பாட்டு. நன்றி. நாங்கள் தேவாரத்தோட இன்றைய ஓபன் டிரைவ் செய்வோம். நன்றி ஐயா. மிக்க நன்றி எல்லோருக்கும். சபாநாதன் ஐயா, நீங்கள் ஒரு திருமுறை பாட முடியுமா ஐயா? பாடுங்களோ. ஐயா. நன்றி. திருச்சிட்டம்பலம். அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடிபெறவ மங்கள் மதி தமிழ் மாணவீதி மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய் சங்கையலார் பூணல் செல்வ மல்கு சீர்கள் செங்காட்டம் குடியதனுள் கங்கள் விளங்கேரி ஏந்தியாடும் கணபதீச்சரம் தாமுறவே உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிட்டம்பலம். திருச்சிட்டம்பலம்.
எல்லோருக்கும் நன்றி. ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. என்று நன்றி மிகவும் சிறப்பாக அந்த வகுப்பு இருந்தது. நன்றி. எங்களுக்கு ஸ்லைட்டை வாசிக்க விளங்காத சில விஷயங்கள் நீங்கள் சொல்லிடம் விளங்குது. அந்தபடியால மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய சிரமம் பெறாது எங்களுக்கு இந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். மாணவர் சார்பாக உங்களுக்கு நீண்ட நன்றிகள். ஓம் நம சிவாய். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நான்